शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கதையை சொல்றார். தன்னுடைய பர்த்தா தன்னை உண்டாக்கினதாகவும் அந்த பர்த்தாவோ அவனை பர்த்தாவாக இவன் நினைச்சுருக்கான். ஆனா விவாகம் ஆகலைங்கிறது மாதிரியும் அதே சமயத்துல ரெண்டு பேருக்குமே ஜரா வயசாகி போயிருக்காரு. பர்த்தா நிஷ்டையிலேயே இருந்துருக்கார். சமாதியிலேருந்து வெளியில வரவே கிடையாது. இவளும் வைராக்கியம் ஏற்பட்டு வேற வழி இல்லாமல் வைராக்கியம் ஏற்பட்டு அதனால ஒரு காரண ஏதோ ஒரு சித்திய தானே சாதனம் பண்ணிட்டு இப்ப எங்க வேணாலும் போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு. ஆனா இவ ரெண்டு பேரும் இருக்கிறது எங்கன்னா ஒரு பாஷாணத்துக்கு உள்ள, பாஷாணம்னா ஒரு கல்லுக்கு உள்ள இவருடைய பரிவாரம் இருக்குன்னு தன்னுடைய கதையை சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன நடக்கிறது? ஸ்ரீ வசிஷ்டவாக அசேது உத்தவதி கிருஷ்ணா பிராமணா கல்பிதாசனா அங்கல்பிதாசன விஜயன நவதிஷ்டிதா. அப்புறம் வசிஷ்டர் கேட்கிறார், இப்ப இவர் ஆகாசத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. வசிஷ்டரே நம்மளெல்லாம் விட்டு ரொம்ப தூரத்தை போய் இந்த லோகத்தெல்லாம் விட்டு தூரத்தை போய் ஆகாசத்துல ஒரு கணக்குன்னு ஒரு குடிசை அமைச்சிட்டு அதுல இருந்துருக்காங்க. மனசனால நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. சொன்ன அந்த அம்மாவுக்கு ஒரு இது பண்ணி ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதுல உட்காந்து வச்சு சேர்க்கிறாங்க வசிஷ்டர். இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கதம் சிலோதரே பாலே வசிதானாம் சதேசி கதம் சஞ்சலனம் தற்ற கிமர்த்தம் தற்ற சாஸ்பதி. எங்கேருந்து வந்தேன்னா உங்ககிட்ட கேட்டேன். முன்னாடி நீ என்ன சொன்னேன்னா ஒரு பெரிய சிலை இருக்கு. சிலைன்னு சொன்னா கல்லுன்னு இருக்கும். சம்ஸ்கிருதத்துல சிலா அப்படின்னு நாங்க தமிழ்ல சிலைன்னு சொன்னா அந்த பத்திமை அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துருவோம். அது இல்லை, வெறும் ஒரு கல் இருக்கு பாறாங்கல்ல, அதுக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி அதுக்குள்ள இருக்க முடியும்? பாறாங்கல்னா அதுக்குள்ள இடவெளியே இருக்காது. நீ இருக்கேங்கிற, உங்க ஆட்டுக்காரர் இருக்காங்கிற, உங்களுடைய பரிவாரம் இருக்குங்கிற, எல்லாமே இருக்குங்கிற, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? வித்யாசரி உவாச முனே யசேதம் பவதாம் ஜெகத் சாரம் விராஜத்தை ததாஸ்மாகம் ஜெகத் தத்திர சர்வ சம்சார யுக்தம். உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஜெகத்து பிரபஞ்சம் இருக்கு, இது எவ்வளவு விசாரமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இதே மாதிரி தான் அந்த கல்லுக்கு உள்ள எங்களுடைய பெரிய சம்சாரம் இருக்கு. பெரிய பிரபஞ்சம் அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை, ஆனந்தமா அதுல நிறைய அவகாசம் இருக்கு, யதேஷ்டமா இடவெளி இருக்கு, அதுக்குள்ள ரொம்ப பெரிய பிரபஞ்சம் இருக்கு. புரந்தி நாகா பாசாலே, நீங்க இந்த வழியில 16 புவனங்களை பார்க்கறேன். அந்த என்னுடைய கண்ணுக்குள்ள 14 புவனங்களும் இருக்கு, 14 லோகங்கள் இருக்கு. அதுல பாதாளத்துல நாகங்கள்லாம் வாசம் பண்றது. திஷ்டந்தி பூமி பருவத்தாக, அதுல பூமண்டலம் இருக்கு, பிருத்திவி லோகமும் இருக்கு. அதுல பெரிய பெரிய மலைகள்லாம் கூட இருக்கு. ஆபலசலா என்று சலசலங்கிற சத்தத்தோடு எப்படி நதிகள்லாம் ஓடுறதோ அதுக்குள்ள பல நதிகள் ஓடி இருக்கு. வகந்தி யோமினி வாயவகா, என்ன காற்று வீசுறது, ரொம்ப நல்லா இருக்கு. அர்ணவாகா அர்ணகா பாந்தி, நிறைய அர்ணவன்னா சமுத்திரங்கள், பல சமுத்திரங்கள் அதுல இருக்கு. யாந்தி அந்தகா சனகை பிரஜா, எல்லா லோகத்திலையும் பிரஜைகள் நிறைய இருக்கா. அவ பாட்டுக்கு உற்பத்தி ஆகுது, வாழறது, அப்புறம் வழிஞ்சு போடுது, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. பூதானி அஜஸ்திரம் ஜாயந்தே மிரியந்தே அவிரதம் யதா. உங்க ஒரு லோகத்துல எப்படி ஜனங்கள்லாம் பிறந்து இருந்து அப்புறம் வழிகிறாளோ இதே மாதிரி தான் இந்த லோகத்துல எங்கேன்னு கேட்டா அங்க பெரிய ஒரு பாஷாணம் இருக்கு, கல்லு, அதுக்குள்ள இத்தனை பெரிய விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. தேவாசுர மனுஷியானாம் விவகார பரம்பராக லோலா பிரவருத்தாக ஆ கல்பம் ஆ சமுத்திர விவாசதாக.
அங்கேயும் ஒரு பிரளயம் வரும். கல்பன்னா முடிவு பிரளயம். அந்த பிரளய வர பரியந்தம் எல்லா விவகாரமும் எல்லா லோகங்களும் நீங்க எப்படி பார்க்கிறீரோ இத்தனை அப்படின்னு இருக்கு. அங்கேயும் ராஜ்யங்கள்லாம் உண்டு, ராஜா உண்டு. ராஜா அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றது உண்டு. எல்லாமே இருக்கு. ஒன்னும் குறவில்லை. பெரிய வர்ணனம் நீங்க பார்க்கறது ஒண்ணு குறவு இல்லாம அந்த பாஷாணத்துக்குள்ள இந்த லோகத்துல எல்லாம் இருக்கு. அதனால நீங்க ஒரு தடவை வாங்கோ, எங்க ஊருக்கு வாங்க, பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறோம். யாவத்தம் சர்க்கம் ஆகச்ச பிரசாதம் இந்த ஊருக்கு நீங்க ஒரு தடவை வரணும். இந்த பிரம்மாண்டத்துக்கு அதுக்குள்ள அனுகிரகம் பண்ணணும். இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சிகள். நீங்க வந்தாலே அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பவித்திர தன்மை கிடைக்கும். ஆச்சரியேசு உபபன்யேசு மகாந்தோகி அதி கௌதுகாக அங்க வரணுங்கிற அபிப்பிராயம் உங்களுக்கு கூட ஏற்படும். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் அங்க இருக்கு. சரின்னு அழைச்சிட்டு போற சகேத்யுக்தே மயா சார்த்தம் கந்தும் ஆரம்பம் அன்பரே வாக்கியா சௌரஜேவ சூழ்நிலை 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 இவரை அழைச்சிட்டு போறா. இவரை அழைச்சிட்டு அது ஏதோ காற்று வடிவமா போறா. ஒரு பெரிய புயல் காற்றுல ஏதோ புஷ்பத்தினுடைய ஒரு கந்தமானது அதுக்குள்ள எங்க போறதுன்னு சொல்ல முடியாது. அது எங்கேயோ போயிட்டே இருக்கு. அது போல எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டா. அதாகம் தூர மத்தியானம் புண்ணியம் உள்ள மிக ஞாபகம். ஆகாசத்துக்கு ரொம்ப தூரத்தை பிரயாணம் பண்ணியாச்சு. பிரயாணம் பண்ணி பார்த்தா அப்புறம் அங்க இடம் கிடைச்சது. ஒரு இடம் நபஸ்தம் பூத சங்காரம் தயாசாரம் அவார்த்தவான் போற இடத்துல பல விஷயங்களை பார்த்துட்டே போறோம். அது எல்லாத்தையும் தாண்டி லோகாலோக சிரோமா லோகாலோக பருவத்தம்ங்கிற அந்த பருவத்தினுடைய சிகரத்தை பார்த்தேன். பிராப்தோஸ்தி பவனாம்புதம். அதாவது அது பனிமலை மேகமலை மாதிரி தோன்றதான். அது அங்க ஒரு இடத்துல ஒரு குருகிட்ட ஒரு பெரிய கல்விகிட்ட கொண்டு போனான். ஆனீசோஸ்தி தயா உத்துங்காம் சப்த காஞ்சன கல்விதாம் சாம் ஸ்ரீராம். இவ இருக்கக்கூடிய அந்த பெரிய பாட்டானம் இருக்கிற கல்லு, அந்த கல்லுகிட்ட அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனா கல் அழகாத்தான் இருக்கு, நல்லா பழச்சு நல்லா இருக்கு. அங்க பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல, கல்லுதான் தெரியுது. அதுல ஒன்றும் இவ சொல்ற மாதிரி பெரிய ஒரு பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியல. கேட்டாரா ததா மயா உற்சாகா காந்தா அவர்கூடி நீலாம் வாழக்கூடிய அந்த பெரிய லோகம் எங்கே இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ சொன்னீங்க பெரிய பிரபஞ்சம் இருக்கு, தேவலோகம் இருக்கு, அந்த லோகம் இருக்கு, இந்த லோகம் இருக்கு, காணவே ருத்ர அர்க்க அக்னி தாராதி லோகாந்தர சப்தகம் அர்ணவ ஆகாச சகுகா உன்மஜ்ஜன நிமஜ்ஜனே. பெரிய வர்ணிக்கிய பெரிய சமுத்திரங்கள்லாம் இருக்கு, லோகங்கள்லாம் இருக்கு, பாதாளம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, பூமி இருக்கு, ராஜா இருக்கா. இன்னைக்கு ஞானமே ஒன்றும் தெரியலையே. வத இத்தேவம் மணி வசகா சோவாச வரவர்ணி. நான் எங்க இருக்கு சாமின்னு காமிச்ச உடனே சொல்றான். விஸ்மயாக்குலம் ஆலோசிச்ச இலாம் அலி விலோசனா. இப்ப அவளுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே தெரியலன்னு வெளிச்சம் சொல்லிட்டு அதுதான் இருக்கு ஒன்னுத்தையும் ஞானம். இப்ப அவன் சொல்றான் வித்யாதிவாக பஷ்யாமி அகில மாத்ரீயம் அகம் சர்வ விபோபரே முகுர பிரதிபிம்பத்த புறா அந்நிய புறவம். உங்க கூட சேர்ந்ததுதான் எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பது. என்னுடைய அந்த லோகங்கள்லாம் இப்ப தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஏற்கனவே நான் பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, ஏற்கனவே பார்க்கும்போது நிஜமான புறமாக தெரியுது. இப்ப பார்த்தா கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்ப புறமாக தெரியுது. ஆனா தெரியுது உங்களுக்கு, அதுவும் தெரியல, எனக்கு அதுவாக தெரியுது. முகுரம் பிரதிபிம்பத்த புற அந்நியபுறவ ஜனம் எல்லாமே தெரியுது. ஏற்கனவே எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அந்த பாஷாணத்துக்குள்ள சகல லோகமும் இருக்கு, பெரிய பிரம்மாண்டமே இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வருது. இப்ப தெரியவும் தெரியுது. ஆனால் இந்தி இருந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனை ஸ்பஷ்டமாக தெரியுது. ஏன் இப்படி ஏன் தெரியலன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இது பர்யந்தம் அங்க இருந்து நிச்சயம் அதை பார்த்துட்டே இருந்தேன். உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த லோகத்தை ஒரு நாள் விடாம பார்த்துட்டே இருந்தேன். அந்த பழக்கத்துல எனக்கு நல்லா அழகா தெரிஞ்சிருந்தது. இப்போ உங்ககிட்ட வந்ததுல அந்த அபியாசம் விட்டு போச்சு. அபியாசம் விட்டு போனதுதான் எனக்கு அந்த இதை தெரியாம போறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன்.
நித்யானுபவ ஏவாத்திர தர்சனே காரணம் மம ததபாவோ முனே மன்னி தே காரணம் அதர்சனே. அந்த பழைய மாதிரி இப்ப தெரியாம போனதுக்கு நித்தியம் பார்த்துட்டே இருந்த ஒரு அபியாசம் வருது. அந்த அபியாசம் விட்டு போனதுதான் காரணமாயிருக்கு. மம அதி சுச்சிராபியஸ்தமபி வியோமலதாமிவ கதம் நிஜம் ஜெகதிதமும் எத பஷ்யாமி நற்புதம். எனக்கு என்னமோ தோன்றது, என்னுடைய அபியாசங்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதனாலதான் பழக்கேன்னு அப்படி தெரியல. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இர வியர்த்தோத்யா நாக சங்கதா வியசயாமிதா சுவாட்சம் விஸ்மிருதம் ஆத்மீயம் அவதாதமம் கதம். ஒரு விஷயத்தை நாம ரொம்ப அபியாசம் பண்ணி அதையே பார்த்து 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 பழக்கமாயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு மாறுதலா இருக்கிற தத்துவம் கூட விபரீதமாகவே தெரியும். அது என்ன ஆயிடுச்சுங்க, சுவாட்சம் விஸ்மிருதம். எப்படி எனக்கு பார்த்து பழக்கமாயிருக்குன்னு கேட்டா, என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை மறந்து அனாத்மாவைத்தான் பார்த்து பழகி போயிட்டேன். ஆத்மாவை பத்தி பார்க்கறது, அனாத்மாவை பார்த்து பார்த்து அந்த பழக்கத்தினால இது என்ன ஆயிடுச்சுன்னா சுவாட்சியம். சுவாட்சியம் சொன்னா தன்னுடைய நிஜமான ஆத்ம தத்துவம் ஆத்மஸ்வரூபமும் அவதாத தமம் ரொம்ப பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தமாக இருக்கக்கூடியது. அது இப்ப விஸ்மிருதம் மறந்தே போய், அது மறந்து போய் வேற என்ன தெரிகிறது, அபூத்யஸ்வ ஜகத் பூர்வம் அதிப்பிரகடமேவமே தத் பஷ்யாமி சிரம். பழக்கமான இது பரியந்தம் என்னென்ன பார்த்திருக்கேனோ அந்த பார்த்த விஷயங்கள்லாம் இப்ப படிச்சுன்னு தெரியுது. ஏற்கனவே பார்த்து அபியாசம் மாறி வாசனையாக மனசுல ஏறின விஷயங்கள் தெரியுறதே தவிர ஆத்மஸ்வரூபம் தெரியுது. உனக்கு ஏன் இந்த கல்லுல ஒன்றும் தெரியல அப்படின்னு கேட்டா, அபியாசம் குறைவா இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். யோக்யாசா பிரகசத்யந்தா சித்தத்தின் நபதோ ரதா அவை கண்மயமேவாந்தர் ஆபாலங்கள் லட்சமே. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய கிழவன் வரை யார வேணாலும் பார்க்கலாம். அவ எந்த விஷயத்தை ஒரு மனசுல ஏற்று விடுறானோ இது இப்படித்தான் அப்படின்னு அவளுடைய அபியாசம் அவளுக்கு மனசுல ஏற்றி விடுறது ஒரு விஷயத்தை, அந்த விஷயம் அவளுக்கு அப்படித்தான் தெரியும். இதுதான் வாசனைன்னு சொல்றோம். எந்த வாசனையோட வஸ்துவை பார்த்து சரி இது நல்லது அல்லது கெட்டது இந்த மாதிரி மனசுல ஏற்றி விடுறாளோ அந்த வஸ்து அவளுக்கு அப்படியே தெரியும். சச்சாஸ்திரேன. ஆனா இது அவளுடைய சொந்த வாசனையால தெரியக்கூடிய விஷயமே தவிர சாஸ்திரம் அப்படி சொல்லிக் கொடுத்ததாக நினைக்கக்கூடாது. சச்சாஸ்திரம் அதை அப்படி சொல்லிக் கொடுக்காது. தன் நியாயம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காது. நல்ல யுக்திய புரஸ்தரமாக பார்த்தால் அதுக்கு மாறுதலாக கூட அந்த அவ பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கலாம். ஆனா வாசனையா பார்க்கும்போது அது வித்தியாசமாக விஷயம் தெரியும். ஜகத் சந்தகாபியாச வசதோ மாம் கதா பிரமஹ நூன மாத்திராந்தவா நேசா ஜ்வலோருகி பலவானி ஜெயி. இது பரியந்தம் சந்தகம் நிரந்தரமாக நான் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டே வந்திருக்கேன். அந்த அபியாசத்தினால்தான் எனக்கு கல்லுக்குள்ள இவ்வளவு பெருசா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த அபியாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிருக்கு. அதனால எனக்கு அந்த வஸ்துக்கு தெரியாம போகுது, சரியா தெரியல. ஆனா நான் உனக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நீயும் இந்த மாதிரி அபியாசம் பண்ணினேன்னா நான் பாக்குற மாதிரி இந்த கல்லுக்குள்ள எல்லாம் பார்க்க முடியும். அதுக்குள்ள உனக்கு சப்தலோகங்கள் எல்லாமே கிடைக்கும். பௌனப்புண்ணியன கரணா மேகர சரணமே. இந்த கல்லுக்குள்ள உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றியே, தெரியணும்னா அபியாசம் பண்ண. அது இருக்கிறதாக ஆவணம் பண்ண. இதுல இருக்கு இருக்கு இருக்குன்னு நீ பார்த்துட்டே வந்தேன்னா அது இருக்கிறதாக தெரியும். அயம் இஷ்டம் விஹாஜான கிரம பிரௌಢோகமாத்மகா சாமியதி ஞான சர்ச்சாபி பட்ச அபியாச விரும்பிதம். அபியாசத்தினுடைய மகிமையை பாருங்க. நான் அப்படிங்கிற ஒன்று இதே ஒரு அபியாசம் தான். நான்கிறது என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. சரீரம் நானா, இந்தியன் நானா, மனசு நானா, ஆத்மாங்கிறது நானா, நான்கிறது எதுன்னு நீங்க விசாரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா எதுவுமே நான் இல்லைன்னு. நான்கிறதே ஒண்ணு இருக்கா இல்லைன்னு போகும். ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குன்னு வரும். ஆனா இது எவ்வளவு அகங்கிற அந்த பாவம் வளர்ந்து பிஷா நிற்கிறதே. இது எப்படி சாந்தமாகும்னு கேட்டா சாமியதி ஞான சர்ச்சாபி.
ஞானத்தை பற்றி எப்போ இந்த மனசுல ஒரு வாசனை ஏறதோ உடனே அகங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கேன், சாந்தமாக. இதுதான் அபியாசத்தினுடைய மகிமை. எதை வேணாலும் நீங்க அபியாசம் பண்ணலாம். அகங்காரத்தை அபியாசம் பண்ணினா அது வளர்ந்து நிற்கும், பெருசா இருக்கு. ஞானத்தை அபியாசம் பண்ணினா அது சாந்தமாகும், இது பெருசா. அகம் சிஷ்யா அபலா பாலா பஷ்யாமி ஸ்வன் நபஷ்யதி. பாருங்க, நான் ஒன்றும் பெரிய தியானி இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சிஷ்ய. எனக்கு தியானம் கிடையாது, என்னால கூட இந்த கல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்க முடியாது. நீ சர்வஜன் மகிழ்ச்சி வகித்தர், ஆனா உனக்கு தெரியலையே சிலக்குள்ள இருக்கிறது. பச்ச அபியாச விகிதம் இதுலேருந்தே தெரியுது என்னுடைய அபியாசத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு. என்னால பார்க்க முடியுது, உன்னால பார்க்க முடியலன்னு ஒரு குறைய சொல்ற மாதிரி சொல்றா வகிக்கிறத பார்த்து. ஆதிவாகித தேவோயம் சுத்த சித்தியோம கேவலம் ஆதிபௌதிகதா மீது அவனாக யோகதா. எனக்கு வாஸ்தவா சரீரம் வெளியிலும் ஒன்றும் கிடையாது. என்னுடைய சரீரம் வெறும் காற்று சரீரமா சூக்ஷமா இருக்கு. ஆனா என்னுடைய அபியாசம் வாசனையால இந்த ஸ்தூலமாக ஒரு சரீரத்தோட உனக்கு இருக்கிறார்கள் இருக்கிறேன். இந்த கல்லுக்குள்ள என்னால் இருக்க முடியாது. புண்ணியானி யாந்தி வைசல்யம். அபியாசத்தினுடைய ஒரு பலத்தை பாருங்கோ. நீங்க பண்ணின புண்ணியம் பலன் கொடுக்காம போனாலும் போகலாம். வைசல்யம் யாந்தி மாதரா. மாதாக்கள் ஒரு சமயம் மாதாவாக இருக்க முடியாமல் போகலாம். பாக்யானி யாந்தி வைசல்யம். உங்க கர்மா கூட பாக்கியம் இருக்கு, பாக்கியம் பலன் சர்வத்திரன்னு சொல்லுவார். ஆனா அது கூட பலத்தை கொடுக்காம போகலாம். ஆனா நாபியாசத்து கதாசன. உங்களோட மனசுல எது அபியாசமாயி வாசனை ஏறுவதோ அந்த வாசனை ஒரு நாளும் தன்னுடைய காரியத்தை செய்யாமல் போகவே போகாது. ஏனாபியாச பரித்தியஸ்தா யுக்தே வஸ்து சகா அகமஹா கதாச்சி ந ததாத்மனோதி. ஒரு வஸ்து எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் அந்த விஷயத்துல நம்ம அபியாசம் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் அது ஒரு கோழைத்தனம். அவன் ரொம்ப பஞ்சாபத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, திருடாபியாசாபிகான எத்தனை நாம்னா ஸ்வதர்மனா நிஜ வேதனதேங்க சித்திரத்தினான்மா அதிசருக்கு உபதேசம் பண்றாங்க. அண்ணா அபியாசம் பண்ணுறோம், அதுல நிறைய பிரயத்னம் பண்ணுறோம். பிரயத்தனம் பண்ணினா நிச்சயமாக இந்த லோகங்களை உங்களால பார்க்க முடியும். இந்த உபதேசம்லாம் நாம தியானத்துக்கு வச்சுக்கலாம். அவ எதுக்காக உபதேசம் பண்றான்னா, நான் பார்க்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை இந்த கல்லுக்குள்ள பார்க்கணும்னா உங்களுக்கு நிறைய அபியாசம் தேவை, வாசனை அடிக்கிறது, இந்த வாசனை எல்லாம் தேவை. அதெல்லாம் ஏற்றிட்டு வாங்க உங்களுக்கும் தெரியும்னு சொல்றோம். ஆனா நாம அந்த உபதேசத்தை ஆத்ம விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்றாங்க. வித்யார்த்தி உவாச. சரி, நாம 2 பேருமா இப்போ அபியாசம் பண்ணி பார்த்தா என்ன அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். சக பிராச்சீனம் அபியாசம் போததாரணையா அமலே பூர்வ பிரகடகாந்தேன ஜெகதேஷ்யதி சரீரகம். இந்த பாதானத்துக்குள்ள உங்களுக்கு பிரம்மாண்டம் வரணும். ஏன்னா ஏற்கனவே இருந்தது, நான் பார்த்துருக்கேன், இப்போ காணல, வெறும் பாதானமா இருக்கு. என்ன பண்ணலாம்னா அந்த அபியாசத்தை மறுபடியும் பண்ணுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம்னு 2 பேரும் உட்கார்ந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வந்து திடப்படுத்திக்கிறார். திருப்பியும் பழத்தெல்லாம் குறித்த படிக்கிறார். அப்படி பண்ணின உடனே இவரும் உட்கார்ந்து அந்த வாசனையெல்லாம் கொண்டு வர யுக்தி யுக்தே கையுக்தே வித்யாரதி பத்த பத்மாசனோசாகம் சமாது குருபவம். சமாதியில உட்கார்ந்து வாசனையெல்லாம் திருப்பி கலந்து விட்டார். கலந்து விட்டா ஒரு பெரிய ஒரு சின்ன சைதன்ய ஸ்வரூபம் தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைதன்ய ஸ்வரூபத்திலிருந்து மாறுதல்லாம் ஏற்படுறது. மாழையால வரக்கூடிய சமஸ்த பிரபஞ்சங்கள்லாம் உண்டாகிறது. அச பஷ்யாமி அகம் யாவத் ஸ்வஸ்தைவ அமலதேஜா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, நானே பார்க்கிறேன். என்னுடைய பிரகாசத்திலேயே நான் அதை எல்லாத்தையும் பார்க்கிறேன். வஸ்துதத்து நச்சாகாசம் நோபல பரமேவதது. அங்க ஒண்ணும் இல்லை, ஆகாசமும் இல்லை, அப்போ அந்த கல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் பரமார்த்த கனம் ஸ்வச்சம். எனக்கு தெரியுது அந்த ஒரே சைத்தன்ய ஸ்வரூபம் தான் மாறுதலாமா பல விதமாக எனக்கு தெரியுதுங்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சொப்பனத்துல பார்க்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. சொப்பனஸ்தானாம் சிரச்சின்னம் ஏதாம் பேர் சம்ஸ்கிருதம் ஸ்திதாக காலையில ஞானராபேன சொப்பனத்துல அவனுடைய சிரச்சேதம் ஏற்பட்டு போய் ராஜா அவன் தலையை ஒட்டி போட்டு விட்டான். இவனே பார்த்தான். இவனுக்கே தெரியும், இவனே பார்க்கிற சொப்பனத்துல இவனுடைய தலையை வெட்டியாச்சுங்கிறது இவனுக்கு தெரியுது. யாருக்கு
ஏசாந்தே சம்ஸ்கிருதவும் ஸ்திதாக. இந்த மாதிரி பார்க்கிறவன் இருக்கானே அவன் சம்சாரியாக இருந்திருக்கான். ஏன் இந்த மாதிரி பார்க்க முடியாது? ஏன்னா சம்சாரிகளுக்கு தான் அந்த ஜனனம் மரணம் இது ரெண்டும் தோணிண்டே இருக்கும். ஜனனம் மரணம் இது ரெண்டுமே ஆத்ம ஜானிக்கு அவனுக்கு பாதிக்காது. ஜனனமாவது மரணமாவது ஆத்மாவை பார்க்கிறவனுக்கு ஜனனம் மரணம் ரெண்டோடு சம்பந்தம் இல்லை இல்லையா? அதனால சம்ஸ்கிருதவும் ஏசிதாக கேட்டான். ஆனா ஒண்ணு நம்பிக்கை வச்சுக்கலாங்க. என்னன்னா நமக்கு க்ஷயமே ஆகாதது என்னதுன்னு கேட்டா ஒண்ணுதான், அதுக்கு விநாசமே கிடையாது. எல்லாத்துக்கும் விநாசம். யஸ்மான் நகிஞ்சனாப்தி பிரம்ம தத்துவாத் ருதே அக்ஷயம். அக்ஷயம்னு சொன்னா அக்ஷயம்னா க்ஷயமே இல்லாதது. க்ஷயம் இல்லாதது பிரம்ம தத்துவம் ஒண்ணுதான். அதை தவிர்த்து வேற எதுவுமே க்ஷயம் இல்லாதது இல்லையா? எல்லாத்துக்கும் க்ஷயம் உண்டு. அதனால நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கும் ஒரு க்ஷயம் உண்டு, முடிவு உண்டுங்கிறது தீர்மானமா இருக்கணும். அது எவ்வளவு காலம் ஆனாலும் ஆகலாம். போத காலேன பவதி மகாமோகவதாமம். இத்தனை பெரிய அஜ்ஞானத்துல விழுந்திருந்தாலும் மோகத்துல இருந்தாலும் அந்த மோகத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் க்ஷயம் உண்டு. ஏன்னா க்ஷயமே இல்லாததுங்கிறது ஒரே ஒரு வஸ்து தான், பிரம்ம தத்துவம் தான். என்னைக்கான இவனுடைய புண்ணியத்தினால இவனுடைய மனசுல ஒரு சம்ஸ்காரம் கலந்து நல்லதையா கலந்து ஏதோ ஒரு விதமாக ஒரு ஆச்சாரியன் கிட்ட அவன் போய் சேருவான். சேர்ந்தா அவருடைய போகத்திலிருந்து அவர் உபதேசத்தினால இவனுடைய மனசுல ஒரு வெளிச்சம் உண்டாகும், பிரகாசம் உண்டாகும். அது வளர்ந்து ஆத்மசாட்சா்காரமாக அஜ்ஞானத்தை பொய்து. ஆகா, எப்படியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சம்சாரியாக இருந்து மகாமோகத்தில் விழுந்திருந்தாலும் அந்த மகாமோகத்தை நித்தியம்னு நினைச்சு விட வேண்டாம். அஜ்ஞானம் ஒரு நாளும் நித்தியம் கிடையாது. அதுக்கு க்ஷயம் உண்டு. க்ஷயம் இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அதா சச்சித்தனம் ஸ்வச்சம் பிரம்மாகாசம் சிலாசதி கிருஷ்ணம். அப்ப என்னுடைய சில வாசனையை கொண்டு நான் சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபத்தை அந்த சிலாரூபமாக பார்த்தேன். வாசனையால அப்படி பார்க்கணும். பார்த்தா அப்புறம் எல்லாம் தெரியாது. இப்பதான் எப்படி இதெல்லாம் தெரியுது இவளுக்கு? இப்ப பிரம்மத்தை பார்க்கல, சிலையா பார்த்துட்டு இருக்கா. ஆனா சிலைக்குள்ள போய் நான் வாழறதாக நினைச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ள பிரம்மாண்ட திருஷ்டியை ஏற்படுது. அப்புறம் இவர் பார்த்தா அதெல்லாம் தெரியுது. யோகி பிரத்யட்சம், மனப்பிரத்யட்சம் சொன்னாலே எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பெரிய பிரத்யட்சம், கல்பனா பிரத்யட்சம். பார்த்தாலே சொப்னத்துல பார்க்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. இப்ப அவ சொன்ன அவ்வளவு விஷயங்களே அங்க தெரிய ஆரம்பிச்சு. சரி, இதுக்கு மேல அப்போ இவர் தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா இந்த மதம் பிடிச்சவன் இருக்கானே, அதாவது புறாபானங்கள்லாம் பண்ணி ஒரு விதமாக அவனுக்கு புத்தி விக்ஷேபமானவனுக்கு நிருத்தியந்தி கரு பருவத்தா பார்த்தா என்ன அது ஆட இவன் ஆடின்னு இருப்பான். அது ஆடுற மாதிரி இருக்கும், அதைதான் நிறுத்தம் பண்ற மாதிரி தோணும். ஜீவத்தை சுத்திராயவ நிருத்தியந்தி கரு பருவத்தாக. ஏன் இது இவனுடைய மனசுடைய கோளாறு தானே? அதே மாதிரி இவனுடைய மனசில் உள்ள வாசனையான கல்லுன்னு இன்னும் தெரியாது. அதுக்குள்ள எல்லாரும் எப்படியா இருந்தாலும் இதுக்குள்ள போயிடுவோம். இது அந்த கல்லுக்குள்ள அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போறா இல்லையா? அதே மாதிரி கூட சேர்ந்து போய் பார்ப்போம், என்னத்தான் பண்றா பார்ப்போம்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது வசிஷ்டரும் அந்த ஸ்ரீகம் ரெண்டு பேருமே அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டா. கல்லுக்குள்ள இருந்த பிரபஞ்சத்துக்குள்ள சா பிரவிஷ்டா சதஸ்பர்கம் தம் அனர்களை பேசிட்டா. என்ன பண்றானே இல்ல, உள்ள ஊருக்குன்னு போயிட்டா. அகமத் விஷயம் தத்திர சங்கல்பாத்மா போனா ஒரு நாமும் போவோம்னு சொல்லி இவரும் போய் சேர்ந்துட்டா. அங்க போனா அங்க ஒரு பிரம்மலோகம். அதுக்குள்ள 14 லோகம் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்கு. பிரம்மலோகத்துக்கு இருந்து அழிச்சுட்டு போயிட்டாங்க. அங்க போனா அங்க பிரம்மா இருக்கா, உட்கார்ந்து இருக்க. ஆனா ஞானத்துல உட்கார்ந்து இருக்க. அங்க எழுத்தா போல என்ன அழிச்சுட்டு போய் கொண்டு இருக்கிறான். யாவத்தா தத்திர வைஞ்சம் லோகம் ஆசாத்திய சோத்தியமா உபவிஷ்டா விரிஞ்சத்திய புற பரமசோதனா. அங்க பிரம்மா எழுத்தா போல உட்கார்ந்து இந்த மனசை வசிஷ்டரை பார்த்து சொல்றேன். பக்தி அயம் முனிஷார்த்தூல பதிர்மே பாட்டி மாம் மாம். இவர் தான் என்னுடைய ஆட்டுவர் சத்தா. உட்கார்ந்துருக்காரே, இவர் தான் என்னுடைய சத்தா. இவர் தான் என்னை திருஷ்டி பண்ணினார். விவாகார்த்தம் அநேனாகம் ஜனிதா மனசா கூட மனசனாலேயே என்னை திருஷ்டி பண்ணினார் விவாகம் பண்ணிக்கிறதாக. ஆனா இன்னும் பண்ண புராண புருஷோத்தேசா மாமத்திய ஜராகதாம் ந விவாகிதவான்.
நானும் இங்க வயசாகி போச்சு, ஜரான முதுமை வந்தாச்சு. ஆனா இது பர்யந்தம் விவாகம் நடக்கல. விராகம் ஏகோப்பியாயாதா, இவருக்கும் வைராகியம் வந்திருக்கு, ராகமே இல்லை. கந்துமிச்சதி தற்பதம், இவன் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறார். மகாபிரளயா ஆசன்னா, ஏதன் மத்தியில ஒரு ஞானத்துல உட்கார்ந்துருக்காரா, இந்த மகாபிரளயம் வேற கிட்ட வந்துவிட்டு அஸ்மின் ஜெகதி சம்பிரதி, இப்போது இந்த மகாபிரளயம் வரத்துக்கு காத்துருக்கு. அந்த டைம் வேற இருக்கு. அந்த பிரம்மாண்டத்துல மகாபிரளயம், வேற வேற பிரம்மாண்டத்துல தனித்தனியா நிறைய பேர் இருக்காங்க. தஸ்மாத் ஞானான் ந சலத்யேஷா சைல மௌனா விவாகனா, இவர் காஷ்ட மௌனம் மாதிரி சைல மௌனம் இல்லை, பர்வத மௌனம். அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறார், என்ன கூட பார்க்க மாட்டேங்கிறார், எதையும் பார்க்க மாட்டேங்கிறார், தியானத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால மகிழ்ச்சியே வசிஷ்டரே, நீங்க தான் எப்படியாவது இவரை அழைச்சி விட்டு என்னோட சேர்த்து வச்சிருக்கீங்க. தஸ்மான் மாம் ஏனமபி போதயித்வா முனீஸ்வர ஆ மகாகல்ப சப்ஜாலை பரம் பற்றி யோஜனை, இவரை கடத்தி விட்டு என்னையும் அவரையும் ரெண்டு பேரையுமே ஒரு நல்ல மார்க்கத்துல கொண்டு போறதுக்கு வழி சொல்லிவிட்டு ஈத்வா மா மதோ சப்ய போதாய இதம் உவாசகா, என்கிட்ட இருந்தோ அந்த ஞானத்துல இருக்காரு அவரையும் சொல்றாங்க. இந்த மாதிரி மகிழ்ச்சி வந்துருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கா, ஞானத்திலாம் இருக்கக்கூடாது, அதிர்ச்சி மாதிரி வந்தவருக்கு அவருக்கு பக்தாரங்கள் எல்லாம் பண்ணணும். உடனே எழுந்திருந்து இவருக்கு வேண்டிய மரியாதையை பண்ணுங்க. நாச அயம் முன்னாசோத்திய பத்ம சம்பிராப்தவானியம் ஏதா அந்நின் ஜெகத்யேஷே பிரம்மணஸ்தனையோ மணி, இன்னொரு பிரம்மாண்டத்துல இவனும் ஒரு பிரம்மபுத்திரர் தான் வசிஷ்டர். அவர் நம்ம இதுக்கு வந்திருக்கார். புத்தியதான் இதனால முடிச்சுங்கோ, அர்த்த பாத்தியன பூஜ்யதாமும் மணிபூங்கவா, இவருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் வந்து என்ன கலந்து பார்த்தாரா, கயேத்யுக்கே மகாபுத்தி புகுதேக சமாதிதா தனைர் உண்மையிலையாமாக நயனே நயக்கோவிய நிறுவ கண்ண கலந்தார். கதர்ஷாது புரப்பிராப்தம் மாஞ்ச தாஞ்ச விடாது, ரெண்டு பேரும் அங்க இருக்கிறத பார்த்தார். என்னும் அந்த ஸ்திரியை சொன்னா உவாசாக வஜோ தேகாக, அவரு பிரம்மாடா, தேகான பிரம்மா, அந்நிய ஜெகத் பிரம்மா உவாக, அந்த ஜெகத்துல இருக்க பிரம்மா. இந்த வசிஷ்டருடைய அப்பா வேற பிரம்மா, வேற பிரம்மாண்டத்துல இருக்க. இப்ப போயிருக்கிற இடத்துல வேற ஜெகத்து, அந்த பிரம்மா சொல்றாங்க. கராமலகவத் திருஷ்ட சம்சாராசார சாரதே ஞானாமிருத மகாம்போத முனே ஸ்வாகதமஸ்துவே, உடனே பார்த்து இவருடைய யோகத்தை எழுதிக்கிட்டார். கராமலகவத் திருஷ்ட, கையில வச்சிருக்கிற உள்ளங்கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கண் எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ அதை போல நீ உன்னை தெரிஞ்சிருக்க. என்ன அகாரமான சம்சாரத்துல சாரமானது எதுவோ அதை தெரிஞ்சிருக்கியே. ஞானாமிருத மகாம்போத, ஞானங்கிற அமிர்தத்தை வருஷிக்கக்கூடிய பெரிய மேகமே, உனக்கு நமஸ்காரம் பண்றேன், உனக்கு சுவாகதம் பண்றேன். பதவீமத்து சம்பிராப்தா இமாம் அதிகவியதி, ஒரு பிரம்மாண்டத்தை தாண்டி இன்னொரு பிரம்மாண்டம் எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்துட்டு தூராக பரிசிராந்த, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்ததையே உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதம் ஆசனம் ஆசைதான், உனக்கு நல்ல ஆசனம் கொடுக்குறேன், இந்த ஆசனத்துல உட்கார்ந்து கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு ஈஸ்வரேன பகவன் அபிவாதம் வதன் மண்மயத்தே நிதிஷ்டா திருஷ்டி தரிசத்தை, அவர் காமிச்ச ஆசனத்துல அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உட்கார்ந்து. அங்க நிறைய மனுஷங்கள்லாம் வந்திருக்கா. கொஞ்ச நாள் இதாச்சு. அப்புறம் வந்து அவர் சொல்றார், சாந்தே பிரணதி சம்பிரமே சத்யோக்தம் பிரம்மணோ மயா சீரம் பூதபக்யேஷ எதியம் மாம் உபாகதா பக்தி ஜானகிரா அஸ்மாம்ஸ்வம் போதையேதி பிரயத்னதா. என்ன உங்களுடைய பத்னி உங்ககிட்ட இல்லாத தியானமா, இவ என்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது தியானம் செய்து கேட்கணும். என்ன விஷயம்? பவான் பூதேஸ்வரோ தேவ சகல ஜான பாரகா, சமஸ்த பூதாதிபதி பிரம்மா, நீங்க சமஸ்த ஜான பாரகா, எல்லா ஜானமும் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்களுக்கு நான் ஒன்றும் உபதேசம் பண்ண முடியாது. இயல்பு காமமூர்க்கா சிம்ரூதே பூமி ஜெகத்புதே, இன்னும் தெரியாத்தனமாக முட்டாள்தனமாக எங்கிட்ட வந்து கேட்கிறாரு.
கதமேஷா ஸ்வயா தேவ ஜாயார்த்தம் ஜனிதா சதி மேக ஜாயாபதம் நீதா விரசதாங்ககம். நீங்க எப்படி இவளை ஜாயா, அதாவது பத்னியாக இருக்கணுங்கிறதுக்காக திருப்தி பண்ணிட்டு பத்னியாக ஆக்கிக்காமல் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்ப அந்நிய பிரம்மா ஆகுவாச்சு. அந்த பிரம்மா சொல்றாங்க, முனேஸ்வரனும் யதாவிருத்தம் இதனுக்கே கதையாமி என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் இவரை பத்னியாக திருப்தி பண்ணல, அவர் நினைச்சு விட்டார். அவர் திருப்தி ஆனாங்களே தவிர ஆன உடனே அவ இந்த இதுக்காதான் என்ன திருப்தி பண்ணி இருக்கிறதாக அவன் நினைச்சிருந்தா நான் ஒன்றும் பண்ணலன்னு. முனேஸ்வரனும் யதாவிருத்தம் இதனுக்கே கதையாமி. உங்களுக்கு நடந்தது என்ன சொல்றீங்க. நான் சுத்த ஆத்மஸ்வரூபமாக இருந்தேன். அஸ்திதாவத் அஜம் சாந்தம் அஜரம் கிஞ்சிதேவ தத்து. சுத்த ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை சின்ன ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அஜானத்தினால அந்த சிருஷ்டி காலத்துல ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டது. அந்த சலனத்தினால நான் அடுத்த சிருஷ்டியில ஸ்வயம்பூரு பேர் உள்ள பிரம்மாவாக ஆக வேண்டியவன். இன்னும் பிரம்மா ஆகலையா, அடுத்த ஜென்மாவில பிரம்மா. ஆகாச ரூப ஏவாகம் ஸ்தித ஆத்மன் சர்வதா பவிஷ்யதி ஸ்திதே சர்வே ஸ்வயம்பூரிகி நாமது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாவாக ஆகக்கூடியவன் நான். இதயம் துவம் மமாஹம் தே கடிதம் எதிரம் கதனம் விதா தத் தரங்க தரங்காகிரே ரணதீவேதி வேகதி. சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல பல தரங்கங்கள் வருது. சமுத்திரம் தான் வாஸ்தவம், தரங்கங்கிறது அது தெரியுது. அதை போல அந்த ஆத்மஸ்வரூபத்துல நானும் அதே ஆத்மாதான், நீயும் அதே ஆத்மாதான். ஆனா ரெண்டு தரங்கங்கள் தனித்தனியா தெரிகிற மாதிரி நான் ஒரு ஆத்மா நீ ஒரு ஆத்மான்னு தெரியுது. நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன், நீ என்னோட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, எனக்கு ஒன்றும் ஆகல, அந்த மாயையுடைய சலனத்துல ஒரு அகங்கிற ஒரு பாவனை வந்த மாதிரி இருக்கு. மனசுன்னு ஒண்ணு உண்டானது உண்மையில முதல்ல லேசா தெரியுது, அது கெட்டியாகிட்டே போகுது. மம அனன்யா. அப்ப அந்த மனசு உண்டானது இருக்கு, அந்த மனசனுடைய ஸ்வரூபம் தான் இந்த ரூபத்துல இந்த ஸ்ரீயாக இருக்கு. ஏவம் ரூபத்து மே கால வசதா அவிசதாகிருதே சா குமாரியா சிதாபாத மாத்திரஸ்ய அந்த ஸ்வபாவதா மம அனன்யா தவ அந்நிய அந்நேவ இக விசாரியா. அந்த சின்னதா ஒரு சலனம் ஏற்பட்டு ஒரு விசாரம் ஏற்பட்டது, அதுதான் இந்த குமாரி ரூபமாக இருக்கு. வாஸ்தவமா அது என்ன காட்டிலும் தனியாக அதுக்கு தப்பே கிடையாது. ஆனா உனக்கு இப்ப எப்படி தெரியுதுன்னா தனியாக ஒரு ஸ்திரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். வாஸ்தவத்தை இது என்னதுன்னு கேட்டா, அகம் இது வாசனா சோதிதான் உதிதேவாந்தர் மமாகம் இது வாசனா. அகம்ங்கிற வாசனை இருக்கு, அகங்கிற பாவனை. அந்த பாவனை தான் இந்த ரூபம். இது என்னிடத்துல உள்ளாரு. ஸ்வபாவாத் அச்சுதாச்சாரா ஸ்வாத்மா ராமஹ ஸ்வயம் பிரபு தஸ்யாஹ அகம் வித்தாந்தே வாசனாயாக ஜெகத்ஸ்திதே சம்பன்னேயும் அதிஷ்டாத தேவதா தேவரூபி. என்னிடத்துல எப்போ அகங்கிற பாவனை ஏற்பட்டதோ அதுல இருந்துதான் என்னால வரக்கூடிய சகல பிரபஞ்சத்திலும் அகங்கிற பாவனை வருது. அப்ப அந்த அகங்கிற அந்த அகங்கார வாசனை இருக்கு, அந்த வாசனைக்கெல்லாம் அதிஷ்டாத தேவதையாக இவர் சிருஷ்டியானார். நதுமே கிருஹிணி நாபி கிருஹிணியர்த்தேன சத்ருதா. அந்த அகங்கிற பாவனைக்கு அதிஷ்டாத தேவியாகத்தான் இவள் சிருஷ்டிக்கப்பட்டாலே தவிர எனக்கு கிருஹிணியாகவோ அதுக்காக நான் சிருஷ்டிக்கிறேங்கிறது அர்த்தமே கிடையாது. அப்படி அப்படி சொல்றாருன்னு சொன்னா வாசனாவேசவசேன பாவம் கிருஹிணியகம் பிரம்மணம். அகங்காரத்தில் எத்தனை விதமான வாசனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வாசனையால இவ என்ன நினைச்சுட்டான்னா, என்ன இதுக்காகத்தான் சிருஷ்டி பண்ணிட்டா அப்படின்னு அவளே நினைச்சிருந்து ஏதா ஸ்வயம் வியர்த்தம் இதா இதா அதிதுக்கம் எஸ்மாஸ்திரை செய்வதவாகி வாசனாந்தா. தானே ஒரு வாசனை கல்விச்சு இந்த மாதிரி பண்ண நடக்கலையே அப்படி நடக்கலையே இப்படி நடக்கலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா என்ன நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அது மாதிரிதான் நடந்து. அசாகம் சின்மயாகாசா அந்யாகாசமயம் பராம் கிரகீது இச்சாமி ஏன இக உபஸ்திதா க்ஷயா. நான் இப்போ என்னுடைய சுரூபம் ஒன்று இதாகி அடுத்த இதுக்கு போகிறதா இருக்கு. இந்த ஞானத்துல இப்படி இந்த ஒரு க்ஷயம்னு சொன்னா பிரளயத்தினுடைய காலம் கிட்ட வந்துருக்கு.
மகாபிரளய காலைய அஸ்மின், என்னிடத்துல ஏற்பட்ட இந்த அகங்கார வாசனைய நான் இந்த மகாபிரளய காலத்துல ஒரே தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மாவாக ஆகிட்டு எடுத்துக்கலாம். மகாபிரளய காலையஸ்மின் எத்து நேசா மயா அப்படின்னா முனிந்திர நூனம் ஆரம்பா சின்ன வைரஸ்யமாக உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு ஒரு மனசுல ஒரு விரட்சி ஏற்பட்டதுன்னு கேட்டா நான் அதை தியாகம் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ ஏன்னா வரப்போறது மகாபிரளய காலம். இதுக்கு மேலே இப்ப திருஷ்டிகாரம் இல்லை இந்த ஊர்ல இந்த பிரம்மாண்டத்துல. அப்ப இது முடிஞ்சு அப்புறமா நான் பிரம்மாவா வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு இந்த அகங்காரம் எனக்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்லி நான் தியாகம் பண்ற பார்த்துட்டு இருக்கேன். அதனால இந்த அகங்காரம் நான் அவளை விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு அது வருத்தப்பட்டு இருக்கேன். ஏனேஷா விரட்டீபூதா மண்மார்க்கம் பரிசாவதி, நான் இல்லை நான் அதை விட்டுட்டேன்னா அந்த அகங்காரத்துக்கு வேற இடம் இல்லை. ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரியக்கலைன்னா அகங்காரம் காணாம போயிடும். அது அதுக்கு வருத்தத்தை கொடுக்குறது. அதனால எப்படியாவது ஆத்மாவோட ஏறி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதனால மண் மார்க்கம் பரிசாவதி கூட கூட வந்து நானுகட்டது கோணாம நிர்மாதார உதாரணத்து நிஜமா என்னிடத்துல இருந்தா உண்டா. இதுக்கு என்ன காரணம் கேட்டா நாம் தான் சொல்லி ஆகணும். வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னா கடைசியில எல்லாத்தையும் தலையில பிரம்மத்துடைய தலையில போட்டுருக்கோம். சர்வ ஜெகத்துக்கும் காரணம் இது பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். காரணமே இல்லை, காரணமே இல்லாதாலும் காரணம் தான். அதை போல அது என்கிட்ட வந்து இக அத்திய அயம் கலையர் அந்த சதுர்யுக விபரியா. இன்னைக்கு சதுர்யுகம் முடியறது கலியுடைய அந்திம திவசம். நாளிலேருந்து இந்த பிரளயம் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்குள்ள இன்னைக்கே என்னுடைய ஆயுஷம் முடிஞ்சு போறது. அதேவசாயம் கல்பானிகா மகாகல்பானிக இவச மமாயம் வாசனாந்தோத்திய தேகவியோமாந்த இவச, என்னுடைய தேகம் பொழுதும் இந்த வாசனை பொழுதும் எல்லாமே போக வேண்டிய காலம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னையும் கூட்டின்னு அனாவசியமா இது பண்றாங்க. வாசனாயா சதைவ இச்சா முகா உதவி அபகாரணம். இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஆசை வருதுன்னா அது வாசனை. இதுக்கு காரணமே கேட்க முடியாது. அபகாரணம், காரணமே வேண்டாம் இந்த மாதிரி இச்சை ஏற்படுறது. ஆபிமானிக தேகாயாக வாசனாயா சுகாது. இவருக்கு ஒரு ஸ்தூல சரீரம் கூட இல்லை. இப்போ தானே ஸ்தூல சரீரம் இருக்கிறதாக கல்பிச்சுட்டு இருக்காங்க. ஆத்ம தத்துவம் பசியா காரணாத்யாக யோகதா அத்தியாக ஆத்மாவலோகேச்சா ஸ்வயமேவோபயாச்சு. எப்ப இவளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டுடுமோ அப்ப இவளுக்கு தானாகவே சாந்தி கிடைக்கும். பரிஜாதா சதி ஏஷாம் ஏஷா சின்னபசைக்கதாம் கதாசே நன்முக்கியந்தி சிஷ்டார்த்தும் சமபாதனம். இவ எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்காரு. இது இந்த அகங்காரங்கிற வாசனை சும்மா அது வாஸ்தவம் இது இல்லை. சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபத்துல சின்ன ஒரு மேகம் ஆகாசத்துல மேகம் வரா மாதிரி ஒரு மேகத்துக்கு இருந்தான்னு யாரு நினைச்சு விட்டாலோ தெரிஞ்சுக்கிறாளோ அவளை விட்டு இவ விலகி சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம மதிக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி அது தானா விட்டு போகுது. ஆனா யார் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறா ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு வார்த்தான்னு இருக்கும். அப்படியா ஜனங்கள் நிறைய பேர் இல்லை. சிஷ்டார்த்து சமபாதனம். ஆத்ம ஞானி ஒருத்தன் தான் எவ்வளவு மாட்டிக்காதவன். எல்லாரும் இங்க மாட்டிதான் இருக்காங்க. சாதயங்கியா அர்த்தம் ஆத்மீயம் திருஷ்டத்துவம் அணையாமே. இது அவர் தன்னுடைய சுவாசத்துக்காக உன்னை பிடிச்சிருக்காரு, என்னை காப்பாற்று. தன்னுடைய ஆத்மீய வர்த்தம்காக உனக்கு அதனால ஒரு பிரயோஜனம் உண்டு. அகங்காரத்தினால ஆத்மாவுக்கு ஒரு சின்ன பிரயோஜனம் கூட கிடையாது. அப்ப அகங்காரம் எதுக்காக என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அது தனக்காக தன்னுடைய சத்தைக்காக என்ன பிடிச்சிருக்கு. இது மாயேவ துஷ்பாரா சக்தி பரிகிருந்தது. இந்த சக்தியில மாயங்கிறது கலந்து அபாரமான இந்த அகங்காரங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது ஸ்வரூபத்தை எடுத்து சொல்றார். வசிஷ்ட தத்யர்த்த முனே ஜெகத்வம் சாசனே சம்பிரதி சாந்தினேகி புத்தாதி ரூபாணி பரம் விரஜந்து வயம் பிருகத் பிரம்மபதம் பிரயாமா. வசிஷ்டா இதுதான் என்னோட கதையை நீ இந்த கேட்டதெல்லாம் பதில் சொல்லிட்டேன். நீங்க உங்க ஊருக்கு போ. ஏன்னா நான் இப்ப சாந்தி அடைய போறேன். நான் நிஜமான பிருகத் பிரம்ம பதத்துக்கு போக போறேன். நான் இப்ப பிரம்மாவாக இருந்தேன். பிரம்மான்னு சொன்னா அது சின்ன ஒரு லோகாதிபதி. பிரம்மான்னு சொன்னா அபரிச்சின்னம் அனந்தம். இப்ப இந்த மகாபிரளய காலத்துல நான் அபரிச்சின்னமான அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு ஸ்வரூபத்தை அடையணும்னு பார்த்துட்டு இருக்கேன். மகாபிரளயம் ஏற்பட போறது, புத்தி எல்லாம் போயிட போறது. அதனால நீ உங்க ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றேன்.
ஈத்யுக்த்வா பகவான் பிரம்மா பிரம்மலோக ஜனீஸ்தக பத்தபத்மாசனः அனந்த சமாதானகதோ அபவத். இதுதான் இந்த இடத்துல அந்த பிரம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் கூட பல பேர் இருக்கா, எல்லாரும் அந்த சமயத்துல பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரம்மலோகத்துக்கு போற அளவுக்கு சில உபாசகால் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயே முக்தி அடைவார். சில பேர் அங்க போய் ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வரதும் உண்டு. அந்த மாதிரியும் உண்டு, இந்த மாதிரியும் உண்டு. கஹர உபாசனம் இந்த மாதிரி பல உபாசனங்கள் பிரம்மோபாசனம் பண்ணினவாள்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு அந்த காரிய பிரம்மன்னு சொல்றாரு அந்த பிரம்மா, இந்த பிரம்மாவுக்கு ஆயுசு முடிகிற காலத்துல அவர் முக்தி அடையும் போது இவ்வாறு சேர்ந்து முக்தி அடைகிறார். இப்ப அந்த மாதிரி ஒரு கட்டம் தான் இது. இந்த பிரம்மா அவருடைய காலம் தீர்ந்து போச்சு. எப்ப அவருடைய காலம் தீர்ந்து போகணும்னா அந்த மகாபிரளயம் வரைக்குதான், எல்லாம் ஒரே சமயம் 100 வருஷம் அவருக்கு பரார்த்தத்வயம் அவருடைய ஆயுஷ். அவருடைய கணக்குல 100 வருஷம், அது நம்ம கணக்குல ரொம்ப ஜாஸ்தியா போகும். அவர் கணக்குல அந்த 100 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் தன்னுடைய சரீரத்தை எல்லாம் விட்டுட்டு பிரம்மபதத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது லோகம் பிரம்மாண்டம் எல்லாமே அழியும். அந்த சமயத்துல அவர் பிரம்மபுரத்தை அடையும் போது அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கே முக்தி அடைகிறாங்க. அந்த மாதிரி அந்த எல்லாரும் உட்கார்ந்துட்டாராம். எல்லாரும் ஒரு ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு சாந்தமாக உட்கார்ந்துட்டாராம். இங்க இவ என்ன பண்ணா, கூட இருந்தாரு அகங்காரம். தானேவ அனுசரந்தீசா தசைவ ஞானகா. அது வேற வழி இல்லை, எல்லாரும் ஞானத்தை உட்காந்துட்டான். சரி நாமளும் உட்காந்துருவோம், உட்காந்துட்டான். பரமேஸ்வரி அகங்கல்பே தஸ்மின் தானவமேஷி. பரமேஸ்வரினா பிரம்மா. அந்த பிரம்மாவில் எல்லா சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த பிரம்மஸ்வரூபமே அந்த விலையமாயிருக்கு. ஸ்தூலமான ஸ்வரூபம் காணாம போயிருக்கு, இந்த அகங்காரம் காணாம போயிட்டான். சர்வதா நந்த சித்தியோம ரூபா ஆபத்தியம் அகங்கிதா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத நான் என்னுடைய சைதன்ய ஸ்வரூபமான அந்த கண்ணால பார்த்தேன், பிரத்யட்சமா பார்த்தேன். அப்போ ஒரு விஷயம் நன்னா புரியுது, இந்த சைதன்ய ஸ்வரூபம் தான் சர்வ ஜெகத்து. இதுல உள்ள அந்த வாசனைகள் இருக்க, மாயில உள்ள வாசனைகள், இதனால அதை எல்லாம் பார்க்கணும். எதுக்குள்ள வேணாலும் எதை வேணாலும் பார்க்கலாம். இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இந்த மாயில ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுக்குள்ள இப்ப இந்த பெரிய பிரம்மாண்டம் இவருக்கு எதுக்கா போல அழியுது. எல்லாம் இங்க இருக்கு ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லுக்குள்ள பெரிய பிரம்மாண்டம் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணுக்கு ஒன்னா வருகிறான். அதாவது காணாம போயிட்டார், பிரம்மா காணாம போயிட்டார், பிரம்மா காணாம போயிட்டு அந்த பிருத்திவி இவர் பார்க்கக்கூடிய விதத்துல பிருத்திவிங்கிறது காணாம போய் ஜலம் மாத்திரம் இருக்கிறது. ஜலம் போச்சு, அக்னியும் போச்சு, காற்று போச்சு, ஆகாசம் போச்சு, ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி அந்த பாஷாணத்துக்குள்ள இருக்கு. இவர் பார்த்துட்டு இருக்காரு, வழியில இருந்தது. அக ஆகிருஷ்டவதி பிராணான் ஸ்வயம்புவி நகோபுவா விராடாத்மன் சத்யாக வாசஸ்கந்தஸ்திகஸ்தி. இவர் என்ன பண்ணார், அந்த பிரம்மாவுடைய அந்த பிராணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க போச்சுன்னு சொன்னா அங்கேயே லயமாயிடுச்சு. இதுவும் போல வேற இடத்துக்கு போய் இன்னொரு ஜென்மா எடுக்கிறதா இருந்தா தானே அன்புடைய லயமாச்சு. இந்த மாதிரி ஸ்திதி சங்கல்ப மாத்திராத்மா விராட் பிரம்மா ஜெகத்வபு கிமங்கம் தஸ்ய பூலோகா கிம் ஸ்வர்கா கிம் கதாதலம் கதமேதாஞ்சாங்கானி பிரம்மம் தஸ்ய ஸ்திதாந்த கதம் வா சகா அந்தரே தஸ்ய ஸ்வஸ்தைவ வபுதஸ்திதா. ஏற்பட்ட அந்த பிரம்மா அந்த வெறும் சுத்த சைதன்ய ஸ்வரூபம், அந்த சைதன்ய ஸ்வரூபத்துல பிரம்மாவாக உருவெடுத்தார். அவர் பல லோகங்களை சிருஷ்டி பண்ணினார். 14 லோகங்கள் வந்தது. 14 லோகங்கள்ல அவ்வளவு பிராணிகள், பெரிய சம்சாரத்தை சிருஷ்டி பண்ணினார். ஒரு காலம் அது எல்லாம் நடந்துட்டே இருந்தது. அவருடைய ஆயுசு முடிஞ்சது, காணாமல் போச்சு, எல்லாமே காணாமல் போச்சு. இது எப்படி சைதன்ய ஸ்வரூபத்துல மாயையுடைய கல்பனை தான். அனாதி நித்யானுபவோ ஏகா. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அப்பேற்பட்டது ஒரு தியானஸ்வரூபம் இருக்கு. சைவ திருஷ்யம் நது திருஷ்யம் அன்னை. நாம பார்க்கக்கூடியது எல்லாமே அது உண்மைதான், ஆனா வேற மாதிரியா பார்க்கிறோங்கிறது தான் தப்பு. பார்க்கறது எது, அந்த ஒரே அனுபவம் ஒண்ணுதான், சைத்தன்ய ஸ்வரூபம் தான். ஆனா சைத்தன்யத்தை அப்படி அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்காமல் வேறு விதமாக பார்க்கிறோம் திருஷ்யமாக. ஆனா நது திருஷ்யம் அன்னை. நீங்க எந்த திருஷ்யத்தை பார்த்தாலும் அந்த திருஷ்யம்
சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டது. சைத்தன்யத்தை விட்டு தனியாக அதுக்கு ஒரு சத்தை கொடுத்தது இல்லை. சத்தியானுபூதே அனனுபூதையோ யா, அந்த சத்தியமாக பிரபஞ்சத்தை பார்க்கிற இதுவே போதும், சைத்தன்யம் ஒண்ணுதான் சத்தியங்கிறது. ஏன் ஒரே சத்தியம்தான் எல்லா இடத்திலையும் சாதிக்கிறதுனால பிரபஞ்சமே சத்தியமாக தெரியுது. சத்தியானுபூதே அனனுபூதையோ யாக சுருஸ்ருதா திருஷ்ய மகானுபத்தாக. இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் அனுபவிக்கும் போது அந்த சத்தியம் ஒண்ணு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த சத்தியம் தெரியலேன்னு நினைக்கிறோம். தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடியது தெரியலேன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அஜ்ஞானத்தினுடைய காரியம். தெரிஞ்சுட்டே இருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றது இது அஜ்ஞானம் பண்ணக்கூடிய ஆவரணம். அதனால பிரதிபோத விகிதம் அப்படின்னு பிரம்மனுடைய சொல்லி கொடுக்கிறது. ஒவ்வொரு போதத்திலையும் அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும். தெரியறதான்னு கேட்டா தெரியலன்னு நம்ம சொல்லுவோம், அது அஜ்ஞானத்துடைய வேலை. அது தெரியாம போகவே இல்லை. பிரகாசமான ஆத்மஸ்வரூபம் இனிக்குமே தெரியாம போகல. தெரிஞ்சுட்டே இருக்கும்போது அதை தெரியலன்னு சொல்லும்படியாக பண்ணி வச்சிருக்கு ஒரு அஜ்ஞானம். இதுதான் அஜ்ஞானத்துடைய ஆவரணம். இன்னொரு விஷயம் இதுல ஒண்ணு சொல்லி கொடுக்குறார். இதை நாம என்ன பண்றோம்னு கேட்டா, நமக்கு தெரியலேன்னு நாமளே அந்த பாவனையை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம். எப்படி நமக்கு அதுக்குள்ள தெரியும்? ஒரு கதை கூட ஏற்கனவே அதை போச்சு. இந்த சிந்தாமணிய தேடி போனான், ரொம்ப அனாயாசமா அவனுக்கு சிந்தாமணியும் கிடைச்சி போச்சு. இவனால் நம்ப முடியல, கிடைச்சதுன்னு நம்ம அது எப்படி கிடைக்க முடியும், இவ்வளவு சீக்கிரமா நமக்கு எப்படி கிடைக்க முடியும்னு சொல்லி தூக்கி எடுத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு கதை வந்தது. அது போல இது என்ன ஆகுதுன்னா, எந்த பிரபஞ்சத்தை எந்த வஸ்துவை பார்த்தாலும் கூட கூட தெரிஞ்சுட்டே இருக்கு ஆத்மஸ்வரூபம். இது தெரியாம அது தெரியவே முடியாதுன்னா இதுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனால் தெரியறதுன்னு நம்மளால நம்ப முடியல. ஆத்மஜானம்னா ஏதோ புதுசா வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்பெல்லாம் நமக்குலாம் அந்த சாத்தியம் இப்ப கிடைக்கிறதுன்னு சொல்லி தானே அஜ்ஞானத்தை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால இவனுடைய சம்சாரம் வளர்றது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, உங்களுடைய அந்த ஒரு திருகமான நமக்கு தெரிய முடியாதுங்கிற ஒரு அஜ்ஞானத்தை வளர்த்து விடக்கூடிய ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை அழிக்கணும். உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வஸ்து பிரதிபோத விதிக்கம் ரொம்ப சுலபமாக தெரியும். ரொம்ப சுலபமாக தெரியக்கூடிய வஸ்துவை அஜ்ஞானம் மறைக்கிறது. அதனால ரொம்ப கஷ்டமாக ஆகுது. எப்படின்னு கேட்டா, அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா ரொம்ப சுலபம். இதுதான் அந்த இடத்துல உபனிஷத்து எப்படி சொல்லி கொடுக்கும், பிரம்மா எங்க இருக்குன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு, ஆனா ரொம்ப கிட்ட இருக்கு. தத் தூரே தத் வந்திக்கு, தத் வந்திக்கு, அது அஞ்சிக்குன்னா ரொம்ப கிட்ட இருக்கு. இவ்வளவு கிட்ட வேற எதுவுமே இருக்கு, அவ்வளவு கிட்ட இருக்கு, ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. ஆனால் தத் தூரே ரொம்ப 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 தூரத்தில் இருக்கு. வருஷம் கோடி எத்தனையோ கோடி வருஷம் தேடி போயிட்டே இருந்தால் கூட அடைய முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரத்தில் இருக்கு. ஆனா ரொம்ப கிட்ட இருக்கு. அதை போல எல்லாம் விருத்தமான, அதை போல எல்லாம் இங்கேயே இருக்கு, ஆனா தெரியாம இருக்கு. இது என்னதுன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் இது ஒன்று. எப்படி தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை தெரியாம ஆக்குறது ஒரு அஜ்ஞானம் மாறும். அதனால தெரியலேன்னு சொல்றோம். அது போச்சுன்னா இது பழையபடிக்கு அப்படியே இருக்கும். தத் தூரே தத் வந்திக்குங்கிறது இதே அர்த்தம் தான். நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாம எங்கேயாவது போக முடியுமா? தெரிஞ்சுட்டே தான் இருக்கு, அது பாதிச்சுட்டே தான் இருக்கு. ஆனால் நாம் வேற எங்கேயோ இருக்கும் போல இருக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருந்தா இங்கே கிடைக்கும். கழுத்திலேயே இருக்கக்கூடிய மாலையை தேடி உலகம் பூரா அலைஞ்சாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றது இல்லையா? அதை போல அஜ்ஞானிகளுக்கு அவ்வளவு தூரத்தில் இருக்கிறதாக அந்த அஜ்ஞானம் தான் காமிச்சு கொடுக்கும். அதனால அஜ்ஞானத்தை பற்றி கவலைப்படாமல் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஆசைப்படுது. ஆவேசி தோஜித லதாகரண தாரு கும்பத் உச்சப்த மம்புரயவச்ச விரோதிதானிதா நானாவிதேது விஹரன்னபி காரியஜாலே சஜ்ஞா சிலா ஜகர சாந்த மனஸ்கரீக. சாதாரண உபாசனத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஆவேசித உஜ்ஜித லதா. இந்த பாசானத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை. முதல்ல நீங்க தனியாளர்னு பார்க்கும்போது வரிசையில பார்த்தா ஒன்றுத்தையும் காணும், என்னமோ அது இருக்கு ஒன்றும் காணவே இல்லை. இதெல்லாம் அதில் அப்படி தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுதான் வாசனையால கற்பிக்கப்பட்ட ஒரு பதார்த்தமாக தெரிஞ்சுது.
ஆனா அப்படி தெரிஞ்சிருக்கும் போது கூட ஆவேசித உச்சித லதா கிரண தாரு உம்மத் ஏகப்பட்ட புருஷால் இருக்கா, மரம் இருக்கு, கொடி இருக்கு, எல்லாம் இருந்தாலும் பெரிய நதி இருக்கு. நானாவிதேசி இப்படி நானாவிதமாக இந்த பிரபஞ்சம் தெரிந்திருந்தாலும் அதிலேயே நீ விகாரம் பண்ணிட்டே இருந்தாலும் காரியதானே எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு இருந்தாலும் இருக்க வேண்டியது அப்படின்னா சிலா ஜசர சாந்த மனசா. இந்த சிலை இருக்க கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல, சாந்தமா இருக்கு, அதுல ஒரு பிரபஞ்சமும் உண்டாகல. அதை போல அந்த சிலையை போல மனசு சாந்தமாக இருந்தால் கல்பனைக்கு இடம் கொடுக்காமல் எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தாலும் இது நிச்சயங்கிறது தெரிஞ்சு சிலையை போல சாந்தமாக அந்த மனசு இருக்கணுங்கிறது பாஷாணோபாசனக்கூடிய ஒரு காரணம். அதனால பாஷாணம்னு சொன்னது என்னன்னு சொன்னா அந்த மனசு பாஷாணம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எல்லா நானா விதமான வாசனை இருக்கு, அதை ஒன்றும் இல்லைன்னு பண்ண முடியாது. அதனால எல்லா விதமா பார்த்துட்டு இருக்கு, பார்க்கறதையும் நம்மளால தடுக்க முடியாது. ஆனா பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு விவேக திருஷ்டியால பார்த்துட்டு இருந்தால் இது ஆடாம அசையாம தள்ள போல இருந்ததும் பார்க்கறது திருஷ்யம் மாத்திரம் பார்த்துட்டு கொண்டே. அதனால இந்த அகங்காரங்கிறது இப்ப சொன்னாரு அந்த ஒரு ஸ்ரீ ரூபமாக வந்ததுன்னு, இந்த அகங்காரம் தானே தனக்கே எல்லாம் கல்பனை பண்ணிட்டு அதனால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு. ஆனா அந்த பிரம்மங்கிறது அந்த அகங்காரத்தை உண்டாக்கவும் இல்லை. அது என்ன இது நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் நினைக்கல. அது தானா உண்டாயிருக்கு, தானா கல்பனை பண்ணிட்டு தானா அழிகிறது. இது தன்னுடைய சொரூபம் எந்த விதத்திலும் அகங்காரத்தினால பாதிக்கப்படுறதே கிடையாது. அது எப்படி இருக்கோ அப்படியே இருந்துருக்கு. அகங்காரத்தினால அதுக்கு ஒரு பாகம் வந்ததாக ஒரு சாந்தி மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி